ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சனிக்கிழமை 10ஆம் தேதி 21 நாள் ஜெபத்தின் தொடர்ச்சியாக தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற தயவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கண்கள் தொடர்பான ஆச்சரியம் சம்பந்தமான அதற்கு பொறுப்பு ஆண்டவர் என்பதாக நாம் இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு காரியமும் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், அது அவர் எப்பொழுதும் நன்மையாக தான் செய்வார். அது நம்முடைய கண்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. சில சம்பவங்கள், சில அனுபவங்கள், நடக்கின்ற சில காரியங்கள் பார்க்கும்போது வேதனையா இருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது. தேவன் அப்படிப்பட்டவர். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைங்க இருக்கு. ஒரு சம்பவத்தை குறித்து ஆண்டவர் விளக்குகிறார், ஓமையாக சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு, அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? இந்த திராட்சை தோட்டத்தை தோட்டம் சம்பந்தமான காரியங்களை வரிசைப்படுத்தி மேலே சொல்லுகிறார். அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா என்றார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஓமையிலே அவர் தனக்கு என்ன நேரிட போகிறது, யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் ஆண்டவர் இயேசுவை என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்கிற விஷயத்தை, அந்த கருபொருளை மையமாய் வைத்துதான் இந்த திராட்சை தோட்டத்துக்குட்பட்ட ஒரு ஓமையை, இந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். அப்படி வரும்போது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது இந்த மாதத்தின் துவக்க வார்த்தை. அடுத்து, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். எங்கே எழுதியிருக்கிறது? இப்போது சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வார்த்தை எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 22, 23 ஆகிய வசனங்களில் இதை படிக்கிறோம். இந்த ஓமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து சொல்லும் போதே, பிரியமானோட ஒரு தவறு செய்தால் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா தெரியும். அப்படிதான் தெரியுது. இங்க அந்த கதையை சொல்லும் போதே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னதான் சொல்ற. அப்ப இவங்க அந்த தப்பு செய்யறாங்க இல்லையா? இப்ப தப்பு செய்யலன்னா நம்மளை பத்தி நம்மையே சொன்னாங்க சொல்லி எப்படியே போட்டுன்னு இருக்கலாம். இவங்க அந்த தவறு செய்யறாங்க பாருங்க. அவங்க என்னென்ன செஞ்சாங்க, என்ன செய்ய போறாங்கிற விஷயத்த ஆண்டவராச்சு, தெய்வ காரியமாச்சு, அதனால சொன்னார். அப்ப தங்களை தான் சொல்றாருன்னு அறிந்து அவங்க உணர்வாங்கன்னு பார்த்தா, தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவர்கள் தங்களை தான் சொன்னார்கள் என்று அறிந்து தங்களை குறித்து உணர்ந்து ஒப்பு கொடுப்பார்கள் என்று பார்த்தால் அவர்கள் அதை செய்யவில்லை. அதற்கு மாறாக தங்கள் மனுஷிகத்தை மேலே கொண்டு வந்து எந்த நோக்கத்தோடு இந்த இயேசுவை அந்த பரிசேயரோ மற்ற கூட்டத்தாரோ திட்டமிட்டார்களோ அதை நிறைவேற்றும்படி என்ன செய்தார்கள் பாருங்கள். அவரை பிடிக்கும்படி வகை தேடுகிறார்கள். என்ன தப்பு செய்தார் அவர்? என்ன தப்பு பண்ணிட்டாரு? அவரை பிடிக்கணும், பிடிக்க வகை தேடினாங்க. ஆனா முடியல. ஏன்? அங்க ஜனக்கூட்டம் இருந்தது. காரணம் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சாச்சுன்னா அப்புறம் ஜனங்க சும்மா விட மாட்டாங்க. அதனால அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். இந்த காலையில் உங்கள் அனுபவம் என்னவாய் இருக்கிறது? ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா? விடுதலை பெற முடியாம நிலையில இருக்கிறீங்களா? இந்த வசனங்களை படிங்க. ஆண்டவர் அழகா பேசுவார். என்ன நடந்தாலும் சரி,
உங்களை பிடிக்க வகை தேடினாலும் சரி, உங்களை அழிக்க முயற்சித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா தீங்குக்கு விலக்கி உங்களை பாதுகாத்து நடத்துவார். இந்த தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? தேவன் தான் நமக்கு, இந்த வார்த்தை தான் நமக்கு, வேற வழியே இல்லை. ஆண்டவரை பிடித்து வாழுவோம். நல்ல பிதாவே, துதிக்கிறோம். இந்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் காத்து கொள்ளுங்க. உமது வல்லமை இறங்கட்டும் ஐயா. உடைய தயவாய் நடத்தும்படி வேண்டுகிறோம். உடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளும். நாங்கள் சொந்த கருத்துக்கள் சொல்லவில்லை. உமது வேத வார்த்தைகளை ஒரு 5 நிமிஷம் சொல்றோம். இது ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். மகிமையாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.